கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால காலையிலேயே இன்றைக்கி வந்து சங்குப்பூட்டி தான் சூடாக வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலை தான். ஸோ மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சு. இட்லி தோசையெல்லாம் அதிகமாக வந்து நைட் நேரம் தான் செய்வோம். அதனால காலையிலேயே மாவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு இட்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாவு அரைச்சி வச்சாச்சு. தோட்டத்தில் வேலை வந்து இன்றைக்கி இங்கே தான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் டீக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு சேர்த்து தான் பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சுருந்தேன். சரி பச்சைப்பயிறு இன்றைக்கி தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அடிக்கடி வந்து பச்சைப்பயிறு இந்த கம்மங்கூழெல்லாம் இவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அது கம்மங்கூழ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வெயில் காலமாக இருந்தால் கண்டிப்பாக கம்மங்கூழ் செஞ்சு கொடுத்துருப்போம். சரி மழை காலம் தானே அப்படின்ட்டு டீயும் பச்சைப்பயிறு தான் இன்றைக்கி அவங்களுக்கு. அவங்க எல்லாத்துக்கும் டீ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மறுபடியும் கிச்சனில் வந்து நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. சரி வெறும் பச்சைப்பயிறு தானே இன்றைக்கி பண்ணியிருந்தேன், கூட கொஞ்சம் உப்புமா போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கோதுமை உப்புமா தான். இந்த உப்புமா வந்து சின்ன வயசில் அம்மா செய்யும்போது நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு உணவாக இருந்துச்சு. பசிக்கவே இல்லைம்மா எங்களுக்கு சாப்பாடே வேண்டான்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ நம்மளே சமைக்கும்போது வேறு வழியே இல்லை, நமக்கு இது பிடிச்ச உணவாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் பல்லாரி வெங்காயத்தை அரைஞ்சி தயிரில் போட்டு கலந்துட்டால் போதும், சூடாக உப்புமா பண்ணி சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பச்சை பயிரும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும். ஸோ உப்புமாவை நீங்கள் வந்து இந்த தயிரில் சேர்த்து சாப்பிடாம இருந்தால் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிச்ச உணவாக மாறிடும். இன்றைக்கி காலை உணவு இது தாங்க, உப்புமாவும் பச்சை பயிரும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே கிளம்பியாச்சு. வந்து தென்னை மரத்துக்கெல்லாம் தடை எடுத்து ஆட்டாம்புழுக்க தான் வச்சுக்கிட்டுருக்கோம். அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மழை அப்படியே தூறல் மழையாகவே இருக்கிறதுனால நிறைய புல்லு வந்துருச்சு காடு ஃபுல்லாக. ஒரு 4-5 மாதமாக இந்த காட்டுக்குள்ளே எந்த வேலையுமே பண்ணலை. அதனால் இப்போ மொத்தமாக சேர்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாம் களை வெட்டி நம்ம ஆட்டாம்புழுக்க வைக்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தோட்டத்துக்குள்ளே போய் வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுங்க. பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரி அதை அரைக்கவே இல்லை. அதையும் போய் இன்றைக்கி வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் அதை எடுத்து வறுக்க ஆரம்பித்தேன். அதை வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா மதியத்துக்கு மேலே போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான். சரி அவங்களாம் சாப்பாட்டுக்கு போனாங்க, நம்ம அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து கொத்தமல்லி வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து சங்கு பூட்டி குடிச்சதுனால சரி இப்போ ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். நெல்லிக்காய் இருந்துச்சு, நெல்லிக்காய், கேரட்டு, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு ஜூஸ் போட்டு குடித்தாச்சுங்க. குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியலும் இன்றைக்கி சாப்பாடு, ரசம் சிம்பிளாக தான். காலையில் பச்சை பயிறு வந்து நம்ம வேக வச்சு தாளிச்சங்காட்டிக்கு அதோட தண்ணி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அதை வச்சு ரசம் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளான மதிய உணவு, ரசம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு. சாப்பிட்டு கொத்தமல்லி பொடி அரைக்க கிளம்பியாச்சுங்க.
சரி இத்தனை நாள் அம்மாவே கொத்தமல்லி பொடி அரைச்சி கொடுத்து பழக்கிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே என்ன போட்டு அரைக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் வெறும் கொத்தமல்லியை தான் வறுத்து அரைக்க போகிறேன். ஸோ கூட வந்து அம்மா கருவேப்பிலை, குருமிளகு, ஜீரகமெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கரெக்டான அளவு நான் கேட்கவும் இல்லை. சரி நம்ம அதெல்லாம் சும்மா தனியாக போட்டு வறுத்து இது பண்ணிக்கலாம், கொத்தமல்லியை மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி கொத்தமல்லி பொடி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. கொத்தமல்லி கொண்டு கொடுத்து அந்த அக்கா தான் அரைச்சி கொடுத்தாங்க. கொத்தமல்லி அரைச்சிட்டு திரும்பி வரும்போது பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்குது. ஸோ அந்த நர்சரியில் ஏதாவது புதுசாக செடி வந்திருக்கான்னு பார்க்க போனேன். அப்புறம் பார்த்தா புதுசாலாம் ரொம்ப செடியெல்லாம் வரல. இருந்தாலும் இருக்கிறதுலேயே ஒரு 2, 3 செடி மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால மழை மூடிட்டுங்க, இன்னும் புது செடியெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இருக்கிறதுலேயே ஒரு 3 செடி மட்டும் நமக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதில் சோற்றுக்கற்றாழை வந்து எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் மாடெல்லாம் மிதித்து அது செத்து போச்சு அப்படின்ட்டு புதுசாக வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் சோற்றுக்கற்றாழையும் வாங்கிட்டு இன்னொரு 2 செடி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலக்கடலையை வறுத்து வச்சுட்டா சூடாகட்டும், அதுக்கப்புறம் சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிலக்கடலையை வறுத்து வச்சுட்டு துணியெல்லாம் நிறைய காஞ்சிருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ செடி நடவு பண்ணுறது இன்னொரு நாள் தான் பண்ணணும், அதுக்கு மண் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி இது பண்ண முடியாது, எல்லா வேலையும் ஒரே நாளில் பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி துணியும் நிறைய காஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றியாச்சுங்க. இன்னைக்கு காலையிலேயே மாவரைச்சி வச்சனால இட்லி நைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இட்லியும் நிலக்கடலை சட்னியும் தான் இன்றைக்கி இரவு உணவு. ஸோ நைட் என்ன டிஃபன் கேட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி இட்லி, உப்புமா, தோசை, அதுக்கப்புறம் கஞ்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நார்மலான ஐட்டம் தான் இருக்கும். ஸோ நைட் நேரம் டிஃபன் அதிகமாக செஞ்சுக்குவோம். இட்லியும் நிலக்கடலை சட்னியும் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.